வணக்கம். இப்போ ரீசென்ட்டா நெறைய பேர் டேட்ரான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால சில விஷயங்கள சொல்லலான்னு பார்க்குறேன். இப்போ இதில நீங்க சைன் அப் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் இருக்காது இல்லையா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பிளான்ல தான் இருப்பீங்க. அதுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்தது ஒரு பிளானா பெய்டு பிளான் வருது. ஸ்டார்டர் பிளான், ரீட்டெயில் பிளான் இந்த மாரி ஒவ்வொன்னா இருக்கு. ஸோ இதில ஸ்டார்டர் பிளான்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அலவுடு. அதுக்கடுத்தது ரீட்டெயில் பிளான்ல 5 ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாரி போயிட்டே இருக்கும். இப்போ சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது என்எஸ்சி ஓகேங்களா? என்எஸ்சி, என்எஃப்ஓ இந்த செக்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இதில நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, 10 ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? 10 ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். இது என்எஸ்சி, என்எஃப்ஓ செக்மெண்ட்ல. அதில எம்சிஎக்ஸுக்கும் ஒண்ணு குடுப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ எம்சிஎக்ஸ்ன்னு போனீங்கன்னா, அதில ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்க வச்சுக்க முடியும். கிரியேட் பண்ண முடியும் இதில. ஆனா, இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆ மத்தவங்களுக்கு குடுக்க பப்ளிக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ மத்த ஷேர் பண்ற ஸ்ட்ராட்டஜி. அது எதுவுமே அப்ளை ஆகாது இதுல. உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆ பட் அடுத்த பிளான் இருக்குல்ல, பெய்டு பிளானா போறீங்க. ஒரு ஸ்டார்டர் பிளானே நீங்க எடுத்தீங்கன்னா கூட, ஒரு ஸ்ட்ராட்டஜி அதில அலோவ்டு உங்களுக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மத்தவங்க ஷேர் பண்ணவும் முடியும். அந்த மாரி ஆப்ஷன் இதில குடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்ட் ஆன் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ன்றது. பேக் டெஸ்ட்ன்றது உங்களுக்கு ஃப்ரீ பிளான்ல இருக்காது. நீங்க எதையும் பேக் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸ்டார்டர் பிளான்ல மத்த பிளான்ல பண்ணலாம். பேக் டெஸ்ட் ஆக்சுவலா ட்ரேட்ரான பொறுத்தவரைக்கும் அந்த அளவு அக்யூரசி இருக்காது. ஸோ நான் அது பண்றது இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெப்ளாய் பண்றது. நீங்க எத்தன ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீ பிளான்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணலாம். அதேபோல இந்த ஸ்டார்டர் பிளான் இருக்கு இல்லையா? அதுலயும் 1 பண்ணலாம். இப்போ 2த்துக்குமான மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பிளான்ல நீங்க ஒன்லி பேப்பர் ட்ரேட் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அலவுட். அது ஃப்ரீ பிளானா இருந்தாலும், ஸ்டார்டர் பிளானா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அலவுடு. பட் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க ஸ்டார்டர் பிளான்ல அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க பேப்பர் ட்ரேடாவும் ரன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க லைவ் ட்ரேடா போணும். உங்க புரோக்கர் அதோட கனெக்ட் பண்ணி நீங்க பண்ணணுன்னும்போது ஆக்சுவல் ட்ரேட் லைவ் ட்ரேடா பண்ணணும்னாலும் ஸ்டார்டர் பிளான்ல பண்ண முடியும். ஆனா பட் ஃப்ரீ பிளான்ல அது நீங்க பண்ண முடியாது. ஃப்ரீ பிளான்ல ஒன்லி பேப்பர் ட்ரேட் மட்டும் தான் அலோவ்டு. உங்களுக்கு லைவ் ட்ரேடு இப்போ பண்ண முடியாது அதில. ஸோ இதில இப்போ ஸ்டார்டர் பிளானோ இல்ல மத்த பிளான் இது ரீட்டெயில் பிளான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரீட்டெயில் பிளான்ல 5 ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 ஸ்ட்ராட்டஜியுமே நீங்க பார்த்தீங்கன்னா, பேப்பர் ட்ரேடாவும் போட்டுக்க முடியும். இல்ல நீங்க 5 ஸ்ட்ராட்டஜியுமே லைவ் ட்ரேடாவும் எடுத்துக்க முடியும். இல்ல 2 ஸ்ட்ராட்டஜி பேப்பர் ட்ரேடும், 3 ஸ்ட்ராட்டஜி லைவா பண்ண முடியும். இப்படியே கம்பைனா பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 5 மட்டும் அலோவ்டு உங்களுக்கு இதில. அந்த மாரி பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் பேக் அப்படின்னுவாங்க. ஸோ ஸ்டாக் பேக்குன்றது எப்படின்னா, நீங்க மொத்தமா ஒரு அதாச்சும் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸுன்ற மாரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, சிங்கிள் கிளிக்லயே நம்ம ஆட் பண்றது. அந்த மாரியான ஒரு ஆப்ஷன். ரீசென்ட்டா தான் இத ஆட் பண்ணாங்க. ஸோ அந்த மாரி பர்ப்பஸ்க்கு அது யூஸ் ஆகுது. ஸோ இப்ப நான் சொன்னது தான். பேப்பர் ட்ரேடிங் எக்ஸிகியூஷன் 2த்துலயுமே இருக்கு. ஃப்ரீ பிளான்லயும் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்த வர எல்லா பிளான்லயுமே அலோவ்டு. லைவ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா, இதான் லைவ் ஆட்டோன்றது. ஸோ லைவ் ஆட்டோன்றது பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் சாரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ஃப்ரீ பிளான்ல அது உங்களுக்கு லைவ் ட்ரேட் வராது. அடுத்த இருக்கு இல்லையா ஸ்டார்டர் பிளானோ, இல்ல ரீட்டெயில் பிளானோ அதுக்கு அடுத்த எல்லா பிளான்ஸ்லுமே நீங்க லைவ் ட்ரேட் பண்ணிக்க முடியும். மொத்தம் ஏபிஐ கனெக்ட் இதெல்லாம் குடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஏபிஐ கனெக்ட்ன்றது உங்களோட புரோக்கர் டெர்மினல்ல இருந்து இந்த ஆட்டோ ட்ரேட் பண்றதுக்கான அந்த மெத்தட். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் இதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. ஸ்டார்டர் பிளானுக்கும், ஃப்ரீ பிளானுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. இப்போ அதே மாரி நீங்க ஒரு எம்சிஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் நீங்க பேப்பர் ட்ரேடுக்கு வச்சுக்க முடியும். சரிங்களா? பேப்பர் ட்ரேட்ல ரன் பண்ணலாம் நீங்க. இப்போ எம்சிஎக்ஸ்ன்னு குடுத்தீங்கனால, இதுலயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி காட்டுவாங்க உங்களுக்கு. அதுலயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அலோவ்டு. இப்போ இந்த எக்ஸிக்யூஷன்ல பார்த்தீங்கன்னா, ஆ இதுல ஃப்ரீ பிளான்ல ஆக்சுவலா இந்த கண்டிஷன் செக் பண்ணுதுல்ல, இந்த கண்டிஷன் செக் பண்றது
1 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் உங்களுக்கு செக் பண்ணும். இது கொஞ்சம் இந்த பாயிண்ட் நெறைய பேர் சரியா ஞாபகம் வச்சுக்க மாட்றாங்க. அ இதில என்ன அதான் முக்கியமான விஷயம்ன்றது இதுதான் அதுல. ப்ரீ பிளான்ல இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம குடுக்குறோம். கண்டிஷன் பில்டர்ல ஆட் பண்றோம். பொசிஷன் பில்டர்ல இருக்கு. இது மாரி ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? இத செக் பண்றது ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் செக் பண்ணுது. சரிங்களா? செக் பண்ணிட்டு அடுத்து என்ன ஆகும்னா, ஸ்டாப் பண்ணிடும். ஃப்ரீ பிளான்ல ஒரு கண்டிஷன் முடிஞ்ச பிறகு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:15க்கு ஒரு கண்டிஷன் ஃபுல்லா செக் பண்ணி முடிக்குது. ஸோ செக் பண்ணி முடியுது 1 செகண்ட், 2 செகண்ட் சம் இதுக்கு டைம் இருக்கு இல்லையா? முடிச்சுட்டு என்ன ஆகும்னா 9:16க்கு தான் அடுத்த செக்கே போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த 1 மினிட் கேப் உங்களுக்கு ஃப்ரீ பிளான்ல இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய டெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க. அத நீங்க டெப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ணீங்கன்னும் போது, இப்ப நீங்க ஃப்ரீ பிளான்ல பண்றீங்கன்னா, அந்த 1 மினிட்டுக்குள்ள உங்களுக்கு சப்போஸ் நீங்க நீங்க ஒரு டார்கெட்டோ, ஸ்டாப் லாஸோ வச்சிருப்பீங்க. அது வரைக்கும் டார்கெட்டோ, ஸ்டாப் லாஸோ ரீச் ஆனாலும், அது அந்த பாயிண்ட்ல எக்ஸிட்டே உங்களுக்கு ஆகாது. அடுத்து 9:16ல செக் பண்ணுது இல்லையா? ஸோ 9:16ல பார்க்கும்போது, நீங்க குடுத்த டார்கெட்டோ, ஸ்டாப் லாஸோ ரீச் ஆயி அது மேபி ஒன்ஸ் ரீச் ஆயிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கலாம். அத தாண்டி எங்கேயோ போயிருக்கலாம். போயிருந்தாலும் 9:16ல செக் பண்ணும்போது தான் அது பார்க்குது. ஸோ நீங்க செக் பண்ண நம்ம நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட், ஸ்டாப் லாஸ் தாண்டி போயிருக்குன்னும்போது, அப்போ எக்ஸிட் பண்ணணும். சரிங்களா? பட் அடுத்த எல்லா பெய்டு பிளான் எல்லாம் பார்த்தீங்கனாலே, கன்டினியூஸா உங்களுக்கு செக் பண்ணணும். சரிங்களா? 9:15ல ஆரம்பிக்குது. ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் ஃபுல்லா செக் பண்ணி முடிக்குது. முடிச்ச உடனே இம்மீடியட்டா என்ன பண்ணும், திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த கேப்ன்றது இருக்காது அதுல. ஓகேங்களா? அந்த கன்டினியூஸ் செக்ன்றது அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ்ன்றது 2த்துக்கும் இதுதான். அதனால நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய நீங்க பேப்பர் ட்ரேட்ல ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ பிளான்ல வச்சு ரன் பண்றீங்கன்னும்போது, அப்போ நீங்க வைக்கிற டார்கெட்டோ, ஸ்டாப் லாஸோ அந்த 1 மினிட் கேப்ல வந்ததுன்னா, அது வந்து எக்ஸிட்டே ஆகாது. அதனால மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்றீங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னும்போது, இந்த பாயிண்ட்ட ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதனால ஆ எப்பயும் ஃப்ரீ பிளான்ல நீங்க டெஸ்ட் பண்றதுன்றது உங்களுக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் குடுக்காது அது. அதனால நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க அட்லீஸ்ட் ஸ்டார்ட்டர் பிளானாவது எடுக்கணும். ஸோ ஸ்டார்ட்டர் பிளான் எடுத்து தான் அந்த ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் நம்மளுக்கு கரெக்ட்டா கெடைக்கும். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிலயே அட்வான்ஸ் செட்டிங் இருக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் செட்டிங்ல போயிட்டு, நம்ம வந்து அதுக்கான செட்டிங் பண்ணா தான் உங்களுக்கு கன்டினியூஸ் செக்கிங்ன்றது அதில வரும். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இதில கண்டிஷன்ஸ்லாம் குடுக்குறோம். கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்குங்க. சரிங்களா? இந்த அட்வான்ஸ் செட்டிங்ல கீழ நீங்க வரும்போது, இந்த கண்டிஷன் செக் கண்டிஷன்ஸ் எவ்ரின்னு இருக்கு இல்லையா? ஸோ செக் கண்டிஷன்ஸ் எவ்ரின்றது உங்க பிளான் ஃப்ரீ பிளானா இருந்ததுன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக் கன்டினியூஸ்லி அப்படின்றதே வராது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, 1 மினிட்ன்றது தான் டிஃபால்ட்டா இங்க இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்பதான் நமக்கு கன்டினியூஸா செக் பண்ணிட்டே இருக்கும். இப்போ அடுத்த ஆப்ஷனா குடுக்குறாங்க. 5 செகண்டு, 15 செகண்ட் இருக்கு இல்லையா? ஸோ 5 செகண்ட் அப்படின்னு நீங்க செட் பண்ணா என்ன நடக்கும்னா, ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுடுது. முடிச்சுட்டு 5 செகண்ட் கேப் விடும். 5 செகண்ட் கழிச்சு தான் மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான். அதனால நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றீங்க, பேப்பர் ட்ரெய்ல போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கான கரெக்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா கிடைக்காது. அதனால நீங்க மினிமம் ஒரு ஸ்டார்ட்டர் பிளானாவது எடுத்து பண்ணீங்கன்னா தான், அந்த ரிசல்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதுன்றது நீங்க வந்து கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். டவுட்ஸ் எதுவும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.